ஹே ஹாய்ஸ், வெல்கம் டு எடிட் ப்ரோ எக்ஸ் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆவிட் மீடியா கம்போசரில் எப்படி நம்ம நியூ ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஆவிட் மீடியா கம்போசர் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு தெரில அப்படின்னா, இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் நான் போட்டிருந்தேன். என் சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள், இருக்கும். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன். இப்போது வாங்க நம்ம எப்படி வந்து நியூ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க போகலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு இந்த ஃபஸ்ட் ஸ்டார்டிங் எடுத்தோன்னே இப்படி தான் வரும். ப்ராஜெக்ட்ஸ்ன்னு போட்டு வரும், நியூ ப்ராஜெக்ட்டுன்னு வரும். இப்போ நியூ நீங்கள் ஆல்ரெடி ப்ராஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இதிலே காட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி நீங்கள் இப்படி வச்சுக்கலாம். ஓகே, இப்போது நியூ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துருங்க. இதில் உங்கள் ப்ராஜெக்ட் நேம் கொடுங்க. நான் இப்போ சிம்பிளாக ஒரு ஆவிட் எபிசோட் 2ன்னு கொடுக்குறேண்ணே. ஆவிட் எபிசோட் 2ன்னு கொடுக்குறேன். இது வந்து நம்ம எந்த லொக்கேஷனில் நம்ம சேவ் ஆகணும்னு சொல்லி கொடுக்குறது. இல்லை ப்ராஜெக்ட் நேம் கொடுங்க. ஃபார்மேட் இதில் வந்து நீங்கள் இப்போ எப்படின்னா என்ன ரெசல்யூஷன் என்ன ஃப்ரேம் ரேட்டில் உள்ள ஃபுட்டேஜ் வந்து இம்போர்ட் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறது. நம்ம 1080pனா 1080பியில் 24 ஃப்ரேம் ரேட்டாக 23, 29, 50, 60, 120. ஸோ இதை மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போது எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு 120 ஃப்ரேம் ரேட்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்லோ மோஷன் பண்ணுவீங்க. ஸ்லோ மோஷன் பண்ணுறதுக்காண்டி எடுத்துருக்கோம். அந்த மாதிரி ஃப்ரேம் ரேட்லாம் நீங்கள் 120 ரெசல்யூஷனில் நீங்கள் கொடுத்து பண்ணலாம். என்ன ஃப்ரேம் ரேட்டில் இருக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபார்மேட் கொடுக்கணும். கொடுத்தோன்னே டைமென்ஷனில் உங்களுக்கு அதுவே ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ அப்புறம் வேறு ஒன்றுமே இல்லை, சிம்பிள் தான். கொடுத்துட்டு நீங்கள் க்ரியேட் கொடுத்தீங்கன்னா க்ரியேட் ஆகிரும். ஓகே, க்ரியேட் ஆன உடனே எப்போது ஆவிடில் மட்டும் நீங்கள் க்ரியேட் பண்ணும் போதே அதுக்கு பின்னு ஓப்பன் ஆகிரும். பின்னு அப்படின்னா நீங்கள் இந்த பின்னில் தான் வந்து ஃபுட்டேஜஸ்லாம் இம்போர்ட் பண்ணுவீங்க. எவ்வளோ ஃபுட்டேஜஸ்னாலும் இம்போர்ட் பண்ணுவீங்க. இங்கே எஃபெக்ட் பேலட்டுன்னு ஒன்று இருக்கும். இதில் எஃபெக்ட்ஸ் இருக்கும், ஃபில்டர்ஸ் இருக்கும், ட்ரான்சிஷன், ஆடியோ ட்ராக், ஆடியோ கிளிப், இதெல்லாமே உண்டு. ஓகே, இதில் தான் பின் க்ரியேட் பண்ண அந்த வீடியோ ஃபுட்டேஜஸ்லாம் நம்ம இதில் தான் இம்போர்ட் பண்ணுவோம். இந்த ஸ்க்ரீனில் தான் இம்போர்ட் பண்ணுவோம். இது வந்து சோர்ஸ் மானிட்டர், இது வந்து மாஸ்டர் மானிட்டர், இது வந்து டைம்லைன், இது எடிட், இது கலர். நீங்கள் கலர் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு கலர் பண்ணுற மாதிரிலாம் ஆப்ஷன்லாம் வரும். இது எஃபர்ட்ஸ் நான் எஃபர்ட்ஸ் மட்டும் இப்போ போட போகிறேன். எடிட் முடிச்சிட்டேன். நான் இப்போ எஃபெக்ட் மட்டும் போட போகிறேன் அப்படின்னா நீங்கள் இப்போ எஃபெக்ட் போடும்போது இதில் நீங்கள் எஃபெக்ட்ஸ் போடும்போது ஃபுட்டேஜில் இம்போர்ட் பண்ணி ஒர்க் பண்ணும்போது இதில் எஃபெக்ட் எடிட்டர்னு சொல்லி காட்டும். இது ஆடியோ மட்டும் நான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னா அந்த ஆடியோஸ்க்கு மட்டும் நம்ம எடிட்டில் வச்சு தான் நம்ம ஃபுல் ஒர்க்கும் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து ஷார்ட்கட் கீ. இது நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் பார்க்கலாம். அடுத்த கிளாஸில் எப்படி ஒரு இதை இம்போர்ட் பண்ணலாம், ஃபுட்டேஜ் இம்போர்ட் பண்ணி எப்படி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, பாய், டேக் கேர்.